அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடக லக்னமா இருக்கு. 7ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவம். திருமணம் அப்படின்னு சொன்னா 7 மற்றும் 8ஆம் பாவம் திருமணத்திற்கான மிக முக்கியமான பாவம். அந்த 7ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் எந்த கிரகமாக இருக்கலாம். இங்க சனியா இருக்கிறதுனால 7ஆம் பாவ அதிபதியை போட்டிருக்கோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் நீச்சசாரம் ஏறினார். அவர் 8லிருந்து நீச்சசாரம் ஏறினாலும் 7ஆம் பாவ அதிபதி 7லிருந்து நீச்சசாரம் ஏறினாலும் 8லிருந்து நீச்சசாரம் ஏறினாலும் லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தான அதிபதியான சூரியன் நீச்சம் பெற்றாலும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் இங்க இருக்கு இல்லையா, கன்னி ராசியில சித்திரை 1 சித்திரை 2 இருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சித்திரை 3 சித்திரை 4 இருக்கும். இப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீச்சசாரம், அதாவது குடும்பாதிபதி நீச்சசாரம், 7ஆம் பாவ அதிபதி மற்றும் 8ஆம் பாவ அதிபதி நீச்சசாரம் ஏறினால் கல்யாணம் நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த அதிபதிகள் எல்லாம் நீச்சம் பெற்று விட்டார்கள், நீச்சசாரம் ஏறிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த உறவுகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. குடும்பாதிபதி நீச்சசாரம் ஏறிவிட்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவுகள், குடும்ப உறவுகள் இருக்கு இல்லையா, அந்த குடும்ப உறவுகள் எல்லாமே கெட்டு போயிடும். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இங்க சூரியன் கெட்டு போயிட்டாருனாக்கா அப்பாவால செய்ய முடியாது அப்படிங்கிற விதியும் அங்க வரும். இந்த சூரியன் நீச்சசாரத்துல ஏறதுனால அப்பாவே இருந்தாலும் கூட இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ 2ஆம் பாவ அதிபதியான குடும்பாதிபதி நீச்சம் பெற்றாலும் நீச்சசாரம் ஏறினாலும், அதே சமயத்தில் 7ஆம் பாவ அதிபதி நீச்சசாரம் ஏறினாலும் 8ஆம் பாவ அதிபதி நீச்சசாரம் ஏறினாலும், ஆக 7, 8 மற்றும் 2ஆம் பாவ அதிபதி நீச்சசாரம் ஏறி கெட்டுவிட்டால் கல்யாணம் நடக்காது அப்படின்னு அர்த்தம். இது போல இது ஜீவ பயண விதி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல இருபெரும் பிரிவு, ஒன்று பொருளாதாரத்தை பற்றியதான ஒன்று, இன்னொன்று உயிர் பாவங்களை பற்றியதான ஒன்று, உறவுகளை பற்றியதான ஒன்று. திருமண பொருத்தம் என்று சொல்லக்கூடிய விதிகள் முழுக்க 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 ஜீவகாரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகத்துவத்தை கொண்டது. எனவே அப்பா ஜோதிட சூத்திரம் இந்த உயிர்காரகத்துவத்தை கண்டறிவதற்கு 64 விதிகளாக வகுத்திருக்கிறது. நீங்கள் 944 28 94 699 என்ற எண்ணிலே நீங்கள் தொடர்பில் கொண்டு ஆன்லைன் வகுப்பிலே நீங்கள் இணைந்து உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கூட இந்த ஜீவ தத்துவத்தை நீங்கள் புரிந்து திருமண பொருத்தம் சேர்த்தால் மணமக்களை வாழச் செய்யலாம். ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நன்மைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம், நூறுடி வாழ வைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.